ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நான் என்ன பேச போகிறேன்னா, வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன், என்னென்ன சமைச்சுங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட எப்பவும் பகிர்ந்துக்க மாதிரி இன்றைக்கும் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நேற்று மாவு அரைக்கல. அதனால் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணேன்னா, கோதுமை ரவை கஞ்சி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம சுகருக்கு அதான் மெயின். கோதுமை சாப்பிட்றது தான் நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கனால முக்கால்வாசி இப்போ கோதுமை தான் சேர்த்துக்கிறேன். அதனால் இன்றைக்கி காலையில் கோதுமை ரவை கஞ்சி வச்சு கவலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. அதனால் வறுத்து துவையில் அரைச்சிட்டேன். காலையில் எழுந்தோடனே பாத்திரம் நிறையா கிடந்துச்சி. அதை நல்லா எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சுருக்கேன். அதை என்ன எடுத்து அடுக்கணும். அப்புறமா காலையில் தண்ணி வந்துச்சு வாசலில், எடுத்துட்டேன். தண்ணி எடுத்து வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு, அப்புறமாட்டு நான் இன்னும் மினரல் வாட்டர் சரி பண்ணலை. ஏன்னா அதுக்கு 4000 ரூபா ஆகும்னு சொல்லிட்டாங்க. இப்படியே தான் இருக்குது. அது யூஸ் ஆகாம தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு 4000 ரூபாய்க்கு எங்கே போவேன், அது கூட 4000 ரூபா போட்டால் புது மிஷினே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சரி பண்ணவே இல்லை. அதனால் அது அப்படியே தான் இருக்குது. அதனால் நான் வெளியில் பஞ்சாயத்து போட்டு தண்ணி வரும்ல, அதையே எடுத்துப்பேன். வாசல்லே கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதில் 2-3 குடம் குடிக்கிறதுக்கும், கூலருக்கு நம்ம வீட்டில் உள்ள போர் தண்ணி ஊற்றினா உப்பு அடைக்கும்னு சொன்னாங்க. சரி, அதனால் பயந்து என்ன பண்ணேன், அதுவும் நம்மளுக்கு வம்பா பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு 4 குடம் தண்ணி எடுப்பேன். அப்புறம் வாசலில் கழுவி விடுறதுக்காக அதுக்கு ஒரு 4 குடத்தை கழுவி விடுவேன். அப்படி இப்படிமா எப்படியும் ஒரு 9-10 குடம் தண்ணி எடுக்கணும். அதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். அதை எடுத்து அந்த வேலை முடிச்சுட்டு அப்புறமா வீடெலாம் பெருக்கி விட்டுட்டு பால் வரும். அப்புறம் பால் வாங்கி டீ போட்டு, இன்றைக்கி பால் நேரத்து எப்போவுமே நைட்டு வாங்கி வைப்பேன். இன்றைக்கி நைட்டு வாங்கி வைக்கலை. அதனால் காலையில் பால் வந்த பிறகு வாங்கி தான் டீ போட்டேன். டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா ரவை கஞ்சி வச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பாத்திரம்லாம் கழுவி போட்டிருக்கேன். வாசலில் மீன் வந்துச்சு. காலையிலே இன்றைக்கி சிகப்பு நவரை வந்துச்சு. பொடி நவரை தான் பொரிச்சிட்டு இன்றைக்கி காரக்குழம்பு வைக்கலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு என் மகா வச்சு கடிச்சு. அதனால் இன்றைக்கி அதை தான் வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி அந்த குழம்பு தான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரக்குழம்பு வச்சு இன்றைக்கி மீன் வாங்கி வச்சுருக்கேன், அதை பொரிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பொடி மீன் தான், அதனால் பொரிச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் பொரித்து வைக்க வேண்டியதுதான். இன்றைக்கி அதான் மத்தியானம் எங்கள் வீட்டில் சாப்பாடு. கத்திரிக்காய் காரக்குழம்பும் பொரிச்ச மீன் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நைட்டு இன்றைக்கி என்ன பண்ணனே தெரியல. இல்லைன்னா கோதுமை கரைச்ச வேண்டியதான், இல்லைனா கோதுமை ரவை கிண்டணும்னு வச்சுருக்கேன். பிரியாணி மாதிரி போடணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிக்கிட வேண்டியது தான். அதுதான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு. இதுக்கு இடையில் இன்றைக்கி பேங்க்கு போக வேண்டியிருக்கு. பேங்க் வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி பேங்கில் கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையும் முடிக்கணும். வெயில் இன்றைக்கி பயங்கரமாக அடிக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. கொடையை வச்சுட்டு போயிட வேண்டியதான். எப்படியும் இன்றைக்கி போய் இன்றைக்கி பேங்க் வேலையை முடிச்சிடணும். அப்புறமாட்டு என்னென்னா, வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. ஒட்டடை தான் ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி அடித்தாலும் ஒட்டடை போக மாட்டுது. இப்போ கொஞ்சம் காற்று காலமாக இருக்கா, அது ஒரு காற்றுலேயே அவ்வளோ தூசி வீட்டுக்குள்ளே வந்துடுது. அதனால் அதையும் அடித்து விடணும். நிறைய க்ளீனிங் வேலை இருக்குது, ஒர்க் இருக்குது. துணி நிறையா இருக்குது. இன்றைக்கி மிஷினில் போடணும். 2 மிஷின் துணி இருக்கும், அதையும் போட்டு எடுக்கணும். இன்றைக்கி எடுத்து அவ்வளோத்தையும் காய போடணும். ஏற்கனவே நேற்று நைட்டு ஒரு மிஷின் துணி போட்டிருக்கேன். அப்பவும் இன்னும் 2 மிஷின் துணி இருக்குது. ஒன்று கையால் துவைக்க தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா மிஷினில் போடுற துணியும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மிஷினில் போட்டு விட்ற வேண்டியதான். இல்லாட்டிக்கு வேலை வேலை இருக்குன்னு 2 நாள் துணி துவைக்கவே இல்லை. நிறைய சேர்ந்துட்டு இன்றைக்கி. அதனால் அந்த ஒர்க் இருக்குது. அப்புறமா ஒரு சோகம் என்னென்னா, நாங்கள் வளர்த்த பூனை காங்கலை. 2 பூனை வளர்த்தேன். அதில் ஒரு பூனை குட்டி போடுறதுக்காக குட்டி வயிற்றில் வச்சுருந்துச்சி. யாரோ அடித்து விட்டுட்டாங்க. அது வீட்டில் இதாகி போச்சு. யாரோ என்ன பண்ணாங்களோ தெரியல. அதனால் இன்னொரு பூனை அதை பார்த்து பயந்து ஓடி போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அது தேடி பார்க்கணும். அதை வேறு தேடி பார்த்து கூட்டிகிட்டு வரணும். இப்படி பல வேலைகள் இருக்கிறது. உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். எனக்கும் ஆதரவு தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களை நம்பி வீடியோ போடுற எனக்கும் உங்கள் ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.